அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த திருத்தச் சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ஏ. 24வது திருத்தம். பி. 42வது திருத்தம். சி. 44வது திருத்தம். டி. 52வது திருத்தம். சரியான பதில் பி. 42வது திருத்தம். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ. சட்டப்பிரிவு 48A. பி. சட்டப்பிரிவு 32. சி. சட்டப்பிரிவு 51A. டி. சட்டப்பிரிவு 368. சரியான பதில் சி. சட்டப்பிரிவு 51A. ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தன? ஏ. 8 கடமைகள். பி. 10 கடமைகள். சி. 11 கடமைகள். டி. 12 கடமைகள். சரியான பதில் பி. 10 கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் 11வது அடிப்படை கடமை எந்த திருத்தச் சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ஏ. 44வது திருத்தம். பி. 73வது திருத்தம். சி. 86வது திருத்தம். டி. 91வது திருத்தம். சரியான பதில் சி. 86வது திருத்தம். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஏ. அமெரிக்கா. பி. கனடா. சி. இங்கிலாந்து. டி. ரஷ்யா. சரியான பதில் டி. ரஷ்யா. அரசின் வழிகாட்டும் கோட்பாடுகள் DPSP இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பகுதியில் உள்ளன? ஏ. பகுதி 3. பி. பகுதி 4. சி. பகுதி 2. டி. பகுதி 5. சரியான பதில் பி. பகுதி 4. மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் DPSP எந்த சட்டப்பிரிவுகளில் உள்ளது? ஏ. சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை. பி. சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை. சி. சட்டப்பிரிவு 52 முதல் 78 வரை. டி. சட்டப்பிரிவு 79 முதல் 122 வரை. சரியான பதில் பி. சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை. அரசின் வழிகாட்டும் கோட்பாடுகள் DPSP எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஏ. அமெரிக்கா. பி. ஆஸ்திரேலியா. சி. ஜெர்மனி. டி. அயர்லாந்து. சரியான பதில் டி. அயர்லாந்து. சமநீதியும் இலவச சட்ட உதவியும் இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. சட்டப்பிரிவு 39A. பி. சட்டப்பிரிவு 44. சி. சட்டப்பிரிவு 45. டி. சட்டப்பிரிவு 48. சரியான பதில்
ஏ. சட்டப்பிரிவு 39A. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. சட்டப்பிரிவு 21. பி. சட்டப்பிரிவு 48A. சி. சட்டப்பிரிவு 50. டி. சட்டப்பிரிவு 19. சரியான பதில் சட்டப்பிரிவு 48A.